ஊழ் 38வது அதிகாரம். அதிலே ஐம்பூதங்கள் என்பவை இயற்கை. மண் நிலையானது, நீர் இல்லாமல் வாழ்வில்லை என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நிலநடுக்கம் உண்டாவது, நீர் பெருக்கெடுக்கு ஆழிப்பேரலை உண்டாவது, பெட்டகத்தில் வைத்திருக்கிறோம். இதெல்லாம் நினைக்காமல் ஒரு விளம்பரம் வருகிறது. பக்கத்திலே ஆங்கில வழி பள்ளி இருக்கின்றது, சிபிஎஸ்இ பள்ளி இருக்கின்றது, அருகிலேயே கோயில் இருக்கின்றது என்றெல்லாம் விளம்பரம் கொடுத்து தங்களுடைய நிலத்தை கூறு போட்டு விற்பனை செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இயற்கையினுடைய திருவிளையாடல் நிகழ்கிற போது எல்லாம் அடிபட்டு போய்விடுகிறது. அதைத்தான் ஊழ் என்று நாம் சொல்கிறோம். மனிதா, உன்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த நிலத்தை கூறு போட்டு விற்பதிலே உள்ள பயன்களை எல்லாம் நீ சொல்கிறாயா என்று நிலம் சிரிக்கிறது. அதுதான் ஊழ் என்பது. இது முதல் குறளுக்கு வரும். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி. ஆகூழால் அசைவின்மை தோன்றும் கைப்பொருள். கைப்பொருள் என்பது ஏற்கனவே நம்மிடம் இருக்கிற மூலதனம். கைப்பொருள் ஆகூழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி. இந்த கைப்பொருள் என்பதை 2 இடத்திலும் கூட்டிக் கொள்கிறோம். இப்ப குறளுக்குள்ளேயே பொருள். ஆகூழால் அசைவின்மை தோன்றும் கைப்பொருள். கைப்பொருள் ஆகூழால் அசைவின்மை தோன்றும் கைப்பொருள் போகூழால் மடி தோன்றும். மடி என்பது 61வது அதிகாரம் மடியின்மை என்று வருகிறது. அந்த மடி என்பது சோம்பல். இவனுக்கு இந்த போகூழ் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அது இவனிடம் இருக்கிற சோம்பல் என்பதை 4 களங்களாக சொல்லுகிறார் திருவள்ளுவர். அதை நான் முன்பும் பார்த்திருக்கிறோம். நெடுநீர் மறவி மடி துயில், நெடுநீர் மறவி மடி துயில் என்கிற 4 களங்கள். நெடுநீர் என்பது உரிய காலத்தில் செய்ய மாட்டான், சோம்பலா அப்படியே இருந்துருவான். அப்புறம் செய்து கொள்ளலாம் என்று எப்பவும் செய்ய மாட்டான். அதான் நெடுநீர் என்பது. மறத்தல் மடி என்பது சோம்பல். அப்புறம் எப்பவும் தூங்கிட்டே இருப்பான். நம்ம கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். மனதுக்குள்ள அந்த ஒரு அச்ச உணர்வு இருக்கணும். நமக்கு நாமே, வேறு யாருக்காகவும் அச்ச உணர்வு இருக்க வேண்டியதில்லை. நாம் வளர வேண்டுமானால் இப்படி தூங்கிக் கொண்டே இருந்தால் நம்முடைய வளர்ச்சி தடைபடும் என்பதற்காக அந்த முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த துயில். அந்த தூங்கி கெடுத்தவரெல்லாம் நாட்டை கெடுத்தார்னு ஒரு வரி வரும் பட்டுக்கோட்டையருடைய பாடல்ல. அதுபோல ஆகூழ் என்பது நம்முடைய கைப்பொருளை எவ்வாறு வளர்ச்சி அடைய செய்வது. போகூழ் என்பது நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலே அது கை நழுவி போவதும். இதற்கு மாறாகவும் நடைபெறும். ஆகூழ் என்றால் என்ன? ஆகியுள்ள வளங்கள் மேன்மேலும் பெருக வேண்டும் என்கிற முறை உண்டாவது, மனதிலே தோன்றுவது. அசைவின்மை என்றால் என்ன? இங்கே இந்த குறளிலே உள்ள ஆகூழால் அசைவின்மை தோன்றும். எடுத்த செயலை மன உறுதியுடன், வினைத்திற்பத்துடன், வீருடன் முடிக்கத்தக்க அளவு இயலாமல் போய்விடும். அதான் அசைவின்மை. கைப்பொருள் என்பது முன்னோர் வழியால் வாய்த்து தனக்கு உரியதாகவும் உள்ளதாகவும் உள்ள பொருள். அதுல நம்ம சம்பாதித்ததும் இருக்கும், முன்னோர் கொடுத்ததும் இருக்கும், முன்னோர் கொடுத்த சொத்தும் இருக்கும். அதான் கைப்பொருள்.
போகுள் என்பது போக வேண்டிய முறைமை உண்டாவது. அதாவது இது நம்ம கிட்ட நிலைக்காது என்ற சூழல்ல அது ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் ஊழ்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணமாக வருகின்ற செயல் சோம்பல். இந்த சோம்பலை விட்டொழித்து நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே இருந்தால், மனதில் தளர்ச்சி ஏற்பட்டு விடுமானால் நம்முடைய முயற்சி பயனில்லாமல் போய்விடும். அந்த மன தளர்ச்சி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஊழ். அடிமேல் அடி கிடைக்கும் என்றாலும் மனதை தளர்ச்சி அடை செய்து விடலாகாது. எவ்வளவு பேர் அதல பாதாளத்துக்கு போயிட்டு மீண்டெழுந்து வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதுதான் மன உறுதி என்பது. பல ஆண்டுகள் போராடி இருப்பார், நாள்கள் இல்லை, பல ஆண்டுகளாக போராடி 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 மன தளர்ச்சி ஏற்பட்டு விடுமானால் அந்த போகுள் தான் நடைபெறும். கடைசி வரைக்கும் அவன் மேல் எழும்ப முடியாது. ஊழ் என்பதனை சிலர் நல்வினை தீவினை என்று சொல்லுகிறார்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சொல்லுகிறார்கள் என்று சில உரையாசிரியர்கள் அதை அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். அது ஒரு பலவீனம் என்பதாக சொல்லுகிறார். ஆனால் உண்மை அதுதான். என்னுடைய அறிவுக்கு பட்ட அளவிலே அது மாதிரி நான் வாழ்க்கையில நொந்து போனவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் எந்த பிழையும் செய்யாதவர்கள். நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன், கூடவே இருக்கிறேன். அவருக்கு அடிமேல் அடி வாங்கி அதல பாதாளத்துக்கு போய்விட்டார். கோவலனை நீ இந்த பிறவியில எனக்கு தெரிஞ்சு நல்லதுதான் செஞ்சிருக்கிற, அது இப்படிலாம் நீ துன்பப்படுவதற்கு காரணம் உன்னுடைய பழைய வினைதான் என்று அந்த மாடல மறைவன் சொல்லுகிறான் அல்லவா சிலப்பதிகாரத்துல. அது மாதிரி நான் அதை நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். உங்களுக்கும் பல்வேறு அனுபவங்கள் இருக்கும், சான்றோர்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். அவர் கடைசி வரை எழும்ப முடியவில்லை. பிறகு அவனுடைய மக்கள் தூக்கி நிறுத்தினார்கள் அவரை. அப்படி அது அது அவருக்கு செல்ல வேண்டிய சூழல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல அவர் சிரமப்பட்டார். அதன் பிறகு அந்த பிள்ளைகள் தலையெடுத்து மேல அவரை ஒரு 20 ஆண்டுகள், அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் அவரை உட்கார வைத்து உணவளித்தார்கள். இது மாதிரி பல செய்திகள். இது ஆகூழ் போகூழ் என்பன. நம்முடைய அறிவு முக்கியம். அந்த அறிவு செயல்படுவது சரியான திசையில் சரியான நோக்கில் செல்வது, அடுத்து மன தளர்ச்சி அடையாமல் இருப்பது, சோம்பலுக்கு இடங்கொடாமல் இருப்பது, எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை பொறுத்து கொள்வது, இதெல்லாம் செய்தால்தான் ஆகூழ் இப்பொழுது இல்லை என்றாலும் எப்பொழுதாவது நம்மை நிலைநிறுத்தும். மன தளர்ச்சி ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் வாழ்வே மாயம் என்று ஆகிவிடும் என்பதனாலே இந்த கைப்பொருள் பின்னால ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று 620வது குறள்ல சொல்றார். ஆழ்வனை உடைமையில் 10ஆம் குறள். அது உண்மைதான். ஆனால் அது எல்லாருக்கும் உண்மையாகும் என்று சொல்லிவிட முடியாது. இந்த ஊழ் என்பது மிகவும் வலிமையானது. ஊழில் பெருவழியாவல இங்கே பார்க்க போறோம். அதையும் சொல்லிட்டு அங்க நீ முயற்சியை அடையணும் என்று சொல்வதனுடைய காரணம், நாம் நம்முடைய அறிவை சரியான வழியில் செலுத்துகிறோம் என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக நாம் பெறப்படுகிற பொருள். முயன்றும் ஆகாமல் போவதும் உண்டு, முயலாமல் சேர்வதும் உண்டு. அது ஒரு வழி. மிக சிலர் அது மாதிரி இருக்கும். எந்த முயற்சியும் செய்யாம இருப்பான், தானா கொட்டும். அதுக்குதான் விதின்னு பேரு. அதுக்குதான் ஊழ் என்பது பெயர். அது மிகச்சிலருக்கு தான் அப்படி இருக்கும். இந்த சோம்பேறியாவே இருக்க வீட்டுல கொட்டுறதுங்கிறது அது மிகச்சிலருக்கு வரும். அது விதி. இப்ப இந்த முதல் குறளை பாருங்கள். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி. இதை குறளாலே படிப்பது. கைப்பொருள் ஆகூழால் அசைவின்மை தோன்றும், கைப்பொருள் போகூழால் மடி தோன்றும். அளவிலே இந்த குறளை நிறைவு செய்து அடுத்து 2வது குறள். பேதைப்படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலூல் உற்ற கடை.
பேதைப்படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை. இந்த இடத்துல உற்றக்கடை என்பதையும் 2 இடங்களிலேயும் நாம் கூட்ட வேண்டும். இழவூழ் உற்றக்கடை பேதைப்படுக்கும், ஆகலூழ் உற்றக்கடை அறிவு அகற்றும். உற்றக்கடை என்பதை 2 இடங்களிலும் கூட்டுகிறோம். ஒருவன் தன் செல்வத்தை இழத்தற்கு காரணமாக தீயுள் வந்தபோது அவன் எத்துணை பேரறிஞனாக இருந்தாலும் அவனை பேதையாக்கிவிடும். அதான் இழவூழ் பேதைப்படுக்கும். இழவூழ் உற்ற கடையாக இருக்கிற போது பேதையாக ஆக்கிவிடும். ஆகலூழ் உற்றக்கடை, இவனுக்கு செல்வம் என்றால் இந்த செல்வத்தை மட்டும் கருதக்கூடாது, பொருள் செல்வத்தை மட்டும், மீது எல்லா விதமான செல்வங்களும். ஆகலூழ் உற்றக்கடை அப்படி வருகிற போது பேதையாய் இருப்பவனையும் அறிவாளியாக்கிவிடும், அந்த செல்வம் சேர்ந்து விட்டதனாலே. பேதைப்படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலூழ் உற்றக்கடை. இழவூழ் உற்றக்கடை பேதைப்படுக்கும், ஆகலூழ் உற்றக்கடை அறிவகற்றும். இந்த ஆகலூழ் இழவூழ் என்பது இலக்கணத்தில், இங்க 9ஆம் வகுப்பு மாணவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அந்த இலக்கணத்திலே வரும். 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை என்று. 4ஆம் வேற்றுமை உருவு கு என்பது ஆகல் ஊழ், ஆவதற்கான ஊழ் என்று பொருள்படுவதனாலே, இழப்பதற்கான ஊழ் என்று படுவதனாலே உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தொகை என்றால் மறைந்திருத்தல் என்று பொருள். உருவும் பயனும் இப்ப கூ நேரடியா வரல, ஆனா ஆனன்னு வருது. அது இழப்பதற்கு ஆன, அது ஆவதற்கு ஆன என்கிற முறையிலே அந்த 9ஆம் வகுப்பு 8ல கூட வந்திருக்கலாம் இந்த செய்தி. இப்ப எப்படி இலக்கண பாடத்திட்டத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த மாணவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இது புரியும். இழவூழ் ஆகலூழ் என்கிற 2ம் 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்பதை நாம் இதிலே தெரிந்து கொள்ளலாம். இழப்பாகும் இயற்கை உண்டானால் அறியாமை ஏற்படும். ஆக்கமாகும் இயற்கை உண்டானால் இயல்பாக அமைந்துள்ள அறிவு விரிவாகும். இந்த 2க்குமான 2 அதிகாரம் பண்ணியிருக்கார். அறிவுடைமை என்பதை 43வது அதிகாரத்திலும், பேதைமை என்பதை 84வது அதிகாரத்திலும் விரிவாக பார்க்க போகிறோம். அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு நமக்கு ஒரு அரணாக இருப்பது. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு நாம் பெற்றிருக்கின்ற அறிவானது ஒரு பாதுகாவலாக இருக்கும். அற்றம் என்பது பாதுகாக்கின்ற கருவியாக இருக்கிறது என்பதுதான் இந்த சான்றோரை தெளிவாக அறிந்து நடக்க வைப்பதற்கான ஒரு கருவி என்பதனால அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொன்னார். அதிரும்படியான துயரை அணுகவிடாது இன்னும் அறிவுடைமையால் ஆகும் பயன்கள் அளவில்லாதன ஏற்படும். அதான் அறிவுடைமை மூலமாக சொல்வது. ஆனா அறிவுடையார் எல்லாம் உடையார் சொன்னார். அறிவியலார் என்னுடையர் ஏனுமிலர். அதாவது அறிவியலா பேதையரோ இழவூழ் உற்றக்கடைகளுக்கு பொய்யும் புனைவும் கொள்ளல். வேண்டாருக்கு உதவி செய்வான், அவனுக்கு வேலை செய்யலேன்னு அர்த்தம், கூறு இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஏதாவது கூறு இருக்கான்னு கேட்பான். நேரடியா அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் வந்துடும். கூறு இருக்கான்னு கேட்டா அவனுக்கு புரியாது, பேதையா இருப்பவனுக்கு புரியாது. அது மாதிரி வேண்டுபவர்களுக்கு உதவாமையும் வேண்டாதவருக்கு உதவியும் செய்கின்ற ஒரு கூறு இல்லாமல் இருக்கின்ற தன்மை. பெற்ற செல்வத்தை தீய வழிகளில் செலவழித்தல். சான்றோர் கூட்டத்து சார தகுதியற்றவராதல். அவர்கள் சான்றோரோடு சேருவதற்கு தகுதி இல்லாதவர்கள். ஆகவே இதை சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் என்று 922வது குறளிலே சொல்வார். வேண்டற்க கல்லை உணில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் என்று சொல்வார். ஆக இவர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் சான்றோர்களோடு சேர தகுதி இல்லாதவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த அறிவுடைமையிலே
சொல்லுகிற போது மெய் உணர்தலிலே மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றும் செம்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னதனுடைய நோக்கம் தன்னுடைய அறிவை சரியான வழியிலே செலுத்த வேண்டும். நிறைய படித்திருப்பார்கள், பேதை மாறி செயல்படுவார்கள். அவர்கள் இந்த மெய்ப்பொருளை சரியாக அறியவில்லை என்றும் செம்பொருளை அறியவில்லை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் ஊழ் என்பதுதான் இங்கே கருத்து. நம்முடைய தலைப்பு ஊழ். மீண்டும் குறளை பார்ப்போம். இரண்டாவது குறள். பேதைப்படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்ற கடை. மூன்றாவது குறள். இது எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த குறளை. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும். ஒருவன் நுட்பமான பல நூல்களை கற்றாலும் பின்பும் தனது இயற்கை அறிவே மேம்படும் என்பது இதனுடைய பொருள். மாற்றரும் சிறப்பின் மரபு என்பார் தொல்காப்பியர். பெற்றோர் அவர் முந்தையோர் தன்னை அகலாமல் இருக்கும் என்றும் அறிவு சிந்தனை ஆகியவற்றால் முயன்று மாற்ற வேண்டியதை மாற்றினாலும் உணர்வு வயப்பட்ட வேலையிலே மரபு உட்கார்ந்து என்பதனாலே தான் இதை உண்மை அறிவே மிகும் என்று சொன்னார். கற்ற அறிவை விட உண்மை அறிவு தான் மிகும் என்று. ஒரு சுற்றுச்சார்பும் பிறவி குணமும் ஒத்திருக்கும் கல்லூரியிலே பட்டம் பெற்ற ஒரு அறிவியல் ஆசிரியர், ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அறிவியல் ஆசிரியர் நிலமும் திங்களும் ஞாயிற்றை சுற்றுவதால் நிழல்பாடு, கிரகணம் பிடிச்சிருச்சுங்கிறாங்கல்ல, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று, அதற்கு அந்த அறிவியல் ரீதியாக அந்த அறிவியல் ஆசிரியர் வகுப்பிலே பாடம் நடத்துகிற போது நிலமும் திங்களும், நிலம் என்பது பூமியை சுற்றுன்னு சொல்லுவாங்க, நிலம் என்பது நல்ல தமிழ் சொல் என்பதனால நிலம், திங்கள், சந்திரன் இரண்டும் சுற்றுகிற போது வருகின்ற அந்த நிழல் தான் அந்த கிரகணம் என்று வகுப்பிலே பாடம் நடத்துகிறார். உலக வழக்கில புராண கூற்றின்பால் சொல்லுகிற போது அது நாமும் அப்படித்தான் இருந்தோம், இப்பவும் அப்படித்தான் இருக்கிறோம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, உணவு அருந்தக்கூடாது, அந்த அந்த வேளையில உணவு அருந்தினால் சிரிக்காதுப்பாங்க. அப்புறம் வீடெல்லாம் கழுவி விடுவாங்க, கதவெல்லாம் அடைச்சிருவாங்க. குழந்தைகளால உட்கார்ந்துருக்க முடியாது, அது காலுகையெல்லாம் பரபரப்பா இருக்கும். அது போய் திறந்து அது ஓடி ஆடத்தான் பார்க்கும், ஆனால் அதை கட்டுப்படுத்தி வைப்பார்கள். இதெல்லாம் கூடாது என்று பள்ளியிலே சொல்லிக் கொடுத்த அந்த அறிவியல் ஆசிரியர் வீட்டிலே வருகிற போது முந்தைய ஒரு மரபின் வழி உண்மை அறிவே மிகும். மரபின்படி குளித்து விட்டுதான் உண்ண வேண்டும் என்றெல்லாம் ஒரு கடமையை வைத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை அறிவே மிகுதல். புராணத்திலிருந்து 2 காட்டு சொல்றேன் பாருங்க. மகாபாரதத்திலே கண்ணன், கண்ணன் என்றால் கர்ணன். கர்ணன் பரசுராமனிடம் வில்வித்தை பயில வேண்டும் என்று ஆசை வருகிறது. ஆனால் பரசுராமருடைய கொள்கை என்னவென்றால், அரச வம்சத்திலே உள்ளவர்கள், அரச மறைவிலே உள்ளவர்களுக்கு கற்பிக்க கூடாது என்று ஒரு விரதம் வைத்திருக்கிறார். அதற்காக இவன் அந்தணன் வேடம் பூண்டு அவரிடம் சென்று தான் வில்வித்தையை கற்க வேண்டும் என்று சொல்லுகிறான். வில்வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இதை நீங்க திரைப்பட காட்சியில கர்ணன் திரைப்படத்துல பார்த்திருக்கலாம். அப்ப ஒரு முறை அவர் அயர்ந்து உறங்கி விடுகிறார். அப்பொழுது இவன் அவர் தலையணை போல் தன்னுடைய தொடையிலே உட்கார தலையை வைக்கிறான். அந்த நேரம் பார்த்து இந்திரன் சூழ்ச்சி செய்கிறான். அர்ஜுனனுக்கு தந்தை இந்திரன் என்று புராணத்திலே வருகிறது. அவன் வண்டு உருவம் எடுத்து இவனுடைய தொடையிலே புகுந்து அவனுடைய ரத்தம் செல்கிறது. இந்த காட்சி திரைப்படத்திலே எடுத்திருக்கிறார், அழகா எடுத்திருக்கிறார் பந்துலு. அப்ப அது அவன் பொறுத்து கொள்கிறான். அது நன்றாக அந்த சதையை துளைத்து போகிறது. துளைக்க துளைக்க குருதி பெருக்கெடுத்து ஓடுகிறது. கொஞ்ச நேரத்துல அவருடைய உடலிலே அது படுகிறது, தலையிலோ உடலிலோ படுகிறது. பட்டவுடன் அவர் அந்த சிலிப்பு ஏற்படுகிறது. அவருக்கு எழுந்து பார்க்கிறார். என்ன கர்ணா இப்படி என்று கேட்கிறார்.
அது ஒன்றுமில்லை, ஒரு வண்டு கடித்து விட்டது என்று அவன் மிகவும் சாதாரணமாக சொல்லுகிறான். அப்பொழுது அவருக்கு புரிந்து விட்டது, இவன் பொய் சொல்லி அந்த அரச வம்சத்திலே உள்ளவனுக்கு தான் இந்த மாதிரி பொறுத்து கொள்கிற தன்மை இருக்கும். ஏன் நீ எழவில்லை என்று கேட்கிற போது, குருவினுடைய தூக்கம் கிடக்கூடாது என்பதனால் நான் சொல்லவில்லை என்று சொல்கிறான். அப்ப அவர் புரிந்து விட்டது, இவன் அந்தணன் இல்லை, அந்தணன் பொறுத்து கொள்ள மாட்டான், சிறு வழியை கூட பொறுத்து கொள்ள மாட்டான், இவன் சத்திரியன் என்று அவர் முடிவு பண்ணுகிறார். கர்ணா, நம் உறவு இன்றோடு முடிந்தது. ஒன்று. இரண்டாவது, உரிய காலத்தில் என்னிடம் கற்ற வித்தை உனக்கு பயன்படாது என்று சொல்லிவிடுகிறார். இதுதான் ஊழ். இப்ப அவனுக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வுதான் ஊழ். இன்னொன்னு, அதே மகாபாரதத்திலே உள்ள ஒரு கிளைக்கதை. நளன் மிக சிறப்பாக தேரோட்டுவதில் வல்லவன். என்று சொல்வதற்குள்ள 10 காதம் போயிடுவான். 24 காதம். காதம்னா 10 மைல், பழைய மைல், 240 கிலோமீட்டர் தூரம் அப்படி ஸ்பீடா போவான். இப்பெல்லாம் 100 கிலோமீட்டர் வேகத்துல போனாலே விபத்து ஏற்பட்டு விடுகிறது. அப்படி ஓட்டக்கூடியவன், சமையல் கலையிலே வல்லவன், ஆட்சி செலுத்துவதிலே வல்லவன். அவன் அயோத்தி ஆண்ட எருது பண்ணனிடம் தேரோட்டியாக விளங்குகிறான் 7 ஆண்டு காலம். இதான் விதி என்பது. இதைத்தான் ஊழ் என்று சொல்லுகிறோம். மிகப்பெரிய அரசனாக இருக்க வேண்டியவன், ஒரு நாட்டை புறக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற ஒரு நலன், ஓராண்டு ஈராண்டு அன்று 7 ஆண்டு காலம் அவன் சமையல்காரனாகவும் தேரோட்டியாகவும் விளங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. என்னவென்றால் அதுதான் ஊழ். தீயுணரிற்கு இழப்பை தடுக்க நூலறிவு பயன்படாது. இந்த தீயுள் வந்தா அவன் எத்தனை கட்டிருந்தாலும் அது பயன்தான் உண்மை அறிவே மிகுதல். நுண்ணிய நூல் வளகற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே மிகும். இவன் கற்ற எந்த நூலை வைத்துக் கொண்டும் இவனால் மிளிர முடியாது என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. நுண்ணிய நூல் வளகற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்பது. அடுத்து 4வது குறள். இரு வேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியறாதலும் வேறு. உலகத்து இயற்கை இருவேறு. 2 பாயிண்ட் அப்படி சொல்ற. உலகத்து இயற்கை 2, அதான் இருவேறு உலகத்து இயற்கை. உலகத்து இயற்கை இருவேறு பொருள். திருவேறு தெள்ளியராதலும் வேறு. திருவேறு என்பது செல்வமுடையவராக இருத்தல், தெள்ளியராக இருத்தல், அறிவுடையவராக இருத்தல். தெள்ளியராதல் என்பது அறிவுடையவராக இருத்தல். இந்த 2 பாயிண்ட் தான், இந்த 2 கருத்து. இருவேறு உலகத்து இயற்கை. உலகத்து இயற்கையாக நடைபெறுகிற நிலை என்ன என்று சொன்னால் அது 2. அதான் இயற்கை. என்ன 2? 1 திருவேறு, செல்வந்தராக இருத்தல், செல்வந்தராக ஆதல். 2வது அறிஞனாதல், அறிவுடையவனாக இருத்தல் என்கிற 2 தான். 2 கூறுகளாக உள்ளது என்பதை தெளிவாக்குகிறார். உலகத்து இயற்கை இருவேறு. 1 திருவேறு, 2 தெள்ளியராதல் வேறு. திருவேறு என்பது செல்வமுடையவராக இருத்தல் அல்லது செல்வமுடையவராக ஆதல். தெள்ளியராதல் என்பது அறிவுடையவர், பேரறிஞனாக ஆதல் அல்லது பேரறிஞனாக இருத்தல். முன்னாலே இருத்தல், அப்புறம் ஆதல். உலகத்தின் இயற்கை இந்த 2 கூறுகளாக உள்ளது என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். உலகு இயல்பு என்பது ஊழ். ஊழ் என்றால் முறைமை என்பது முன்னரே பார்த்தோம். செல்வம் தேடுவோருடைய எண்ணம், முயற்சி, செயல் எல்லாம் அறிவின்பால் செல்வதில்லை. அறிவு தேடுவோர் எண்ணம் முதலியனவெல்லாம் செல்வத்தின்பால் செல்வதில்லை. இவ்விரண்டும் வெவ்வேறு தகுதி உடையன. இவற்றை உலக இயலில் வெளிப்படையாக காணலாம். இது பிறவி குணத்தை ஒத்தது. அறிவுடையோர் நல்லவராயும் உலக இன்ப பொருளால் பெறக்கூடிய இருத்தலால் அறிவுடையோர் அன்றோ செல்வந்தராய் இருத்தல் வேண்டும். ஆனால்
அங்ஙனமின்றி அறிவுடையோர் வறியராகவும் துன்புறவும் அறிவு இல்லாதவர் செல்வந்தராயிருந்து இன்புறவும் அன்றோ காண்கிறோம். இதற்கு காரணம் ஊழ் வேறுபாடே என்று இந்த குறள் மூலமாக நாம் அறிகிறோம். இதுல இன்றியமையாத செய்தி என்ன என்றால், பொருளீட்டுபவர்கள் பொருளீட்டுகிற அறநெறிக்கு மாறாக செயல்படுவது ஒரு காரணம். நல்லவராக இருப்பவர்கள் பொய்யும் புனை சுருட்டும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று அறத்தின்பாலே தன்னுடைய வாழ்க்கையை நடாத்த வேண்டும் என்கிற நிலை இருப்பதனாலும் அவர்கள் விரைவாக மேலெழும்ப முடிவதில்லை. நாம் அந்த பொருள் குறியீட்டை வைத்துக் கொண்டு மட்டும் நாம் இந்த உலக இயற்கையானது எடை போடுகிறது. பேதையா இருக்கின்ற ஒருவன் மிகு செல்வம் படைத்தவனாக இருந்து மகிழுந்திலே வருகிறான், ஆடை களையாமல் போட்டு வருகிறான். அவனுக்கு இந்த சமுதாயம் மிகுந்த வரவேற்பை கொடுக்கிறது. அறிவுடையவனுக்கு அவ்வளவு சிறப்பை கொடுப்பதில்லை. இது உலக வழக்கமாக இருக்கிறதே தவிர அதுவே உண்மை அன்று என்பதைத்தான் இன்பமும் துன்பமும் ஒப்ப வருவன, அது இயற்கை என்பதை உணர்கிற பெருமக்கள் தான் இந்த ஊழை வெல்ல முடியும். ஊழை வெல்ல முடியும் என்றால் இவன் வறியவனாக இருப்பவன் திடீரென செல்வந்தனாகி விடுவானா, செல்வந்தனாக இருப்பவன் வறியவனாகி விடுவானா என்றால் அப்படி அன்று. மனதளவிலே அவர்கள் வளர்ச்சி பெறவில்லை. பார்வையாளர்களாக இருப்பவர்கள் வளர்ச்சி அடையவில்லை, மன வளர்ச்சி அடையவில்லை. அதனாலேதான் அவரை போற்றக்கூடாது என்பதென்று. அறிவுடையவரை விட செல்வந்தரை, அறிவில்லாத செல்வந்தரை போற்றுவதுதான் அவருடைய மன வளர்ச்சி இல்லாமைதான் காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்பமும் துன்பமும் ஒப்பவே அமைந்ததுதான் வாழ்வியல் என்பதை என்ற தத்துவத்தை விளக்குகின்ற அதிகாரம் இந்த ஊழ் என்பதை நாம் மீண்டும் நினைவில் கொண்டு, இந்த குறள் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. அது குறளுக்குள்ளேயே பொருள் பார்க்க வேண்டுமானால் உலகத்து இயற்கை இருவேறு, ஒன்று திரு, இன்னொன்று தெள்ளியர் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்து 5ஆம் குறள். நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. செல்வம் செய்வதற்கு நல்லவையெல்லாம் தீயவாம், அச்செல்வம் செயற்கு தீயவும் நல்லவாம். செல்வத்தை தேடுகிற போது தீ ஊழ் வந்துவிட்டால் நல்ல நிலைமைகளெல்லாம் தீயனவாகி பயன்படாது போய்விடும். நல் ஊழ் வந்தவிடத்து தீய நிலைமைகள் எல்லாம் நல்லனவாக வந்துவிடும். இதைத்தான் வினை என்று புரிகிற மாதிரி சொல்லுகிறார். ஊழ் என்கிற சொல்லினாலே அனைவருக்கும் அந்த ஊழ் என்கிற சொல் தெளிவாக புரிந்து விடாது. அதனால் ஊழ் வினை என்று சொல்லுகிறார். நம்முடைய வினை நல்வினையா தீவினையா, ஆகூழ் போகூழ். நம்முடைய வளர்ச்சிக்கு உதவுவது நல்வினை, அதான் ஆகூழ். போகூழ் என்பது நம்மிடமிருந்து நமக்கு தெரியாமலே போய்விடும். எப்படி போயிற்று என்று நம்மால் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு அதைத்தான் ஊழ் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். செல்வ ஆக்கத்திற்கு நல்லவை என எண்ணுபவை தீயனவாகவும் தீயவை என எண்ணுபவை நல்லவையாகவும் ஆகிவிடலாம். அதற்கு 2 காட்டுகளை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். ஒருவர் தன்னுடைய கடன் சுமையினால் தான் குடியிருக்கிற வீட்டை விற்றுவிட்டு வாடகை இடத்தில் சென்று விடலாம் என்று ஒரு தொகை, இது ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அவரிடமிருந்து
யார் வாங்குகிறாரோ அவரிடம் அதற்கான தொகை முழு தொகையும் பெற்றுக்கொண்டார். இன்னும் ஓரிரு நாள்களில் நாம் பத்திரம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று வாங்கினார். கொடுத்தவர் அடுத்த 2-3 மணி நேரத்திற்குள்ளாக இறந்து விட்டார். வேறு யாருக்கும் தெரியாது. இவருக்கு பணம் கொடுத்தது, அவர் பணம் வாங்கியதையும் அவரும் யாரிடமும் சொல்லவில்லை, இவரும் யாரிடமும் சொல்லவில்லை. வீடை வாங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார், பணம் கொடுத்த செய்தியை சொல்லவில்லை. பணத்தை வங்கியிலிருந்து எடுத்தவுடன் நேரா அவரிடம் கொண்டு கொடுத்துட்டார். எல்லாம் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீணாகிவிட்டது. அவர் கொண்டாட்டமாகிவிட்டது. யாருக்கும் தெரியாது. நேராக வங்கியிலிருந்து வந்து விட்டதனால் வீட்டில் கொடுத்து விட்டேன் என்று சொல்லியிருப்பதற்கும் வாய்ப்பில்லை என்பதனால் இவரும் வேறொருக்கு விற்பதற்காக கிடைத்த பணத்தை கொண்டு நல்லா வாழ்கிறார். அப்போ அப்போ நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தார். உண்மையை சொல்ல வேண்டும். அதுக்குதான் கலிகாலம் என்பார்கள். உண்மையை சொல்லாமல் மறைத்தல் என்பதுதான் கலிகாலம் என்று சொல்வதனுடைய கருத்து. நமக்கு உரிமையில்லாத ஒன்றை நாம் அனுபவிப்பதற்கு வேட்கை அடைதல். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி நடந்தது. அடுத்து இன்னொரு காட்டு. ஒருவர் ஒரு பெரிய வணிகம் செய்தார், மிகப்பெரிய வணிகம். அவரிடம் இருந்த நேர்மையை பார்த்து பலரும் அவருடைய வணிகத்தை இன்னும் வளர செய்வதற்காக தன்னிடம் இருக்கின்ற வங்கி வட்டி ஒரு 10 விழுக்காடு அல்லது 12 விழுக்காடு கொடுத்த காலம் அந்த காலம். இப்பெல்லாம் அருகிவிட்டது, வட்டி குறைவாகிவிட்டது. வங்கியிலே போடுகிற பணத்திற்கு அவர்கள் இவரிடம் கொடுத்தால் 2ஆக தருகிறார், 16 விழுக்காடு தருகிறார். மாதம் வட்டி வீட்டில் வந்து கொடுத்துருவார். அது மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கானோர் 100,000 தொகைகளை கொடுத்திருந்தார்கள். இது ஒரு 2-3 ஆண்டுகள் இவ்வாறு வட்டி கொடுப்பதை பார்த்து இன்னும் பலர் இப்படி இவ்வளவு பெரிய வட்டி கொடுக்கிறாரா, அவர் மிகப்பெரிய நிறுவனமாக வைத்து வணிகம் செய்து வருகிறார் என்பதை எல்லாம் அறிந்து எல்லோரும் கொடுத்தார்கள். அந்த அவர் செய்த வணிகம் செய்த அந்த கடைக்கு பின்னாலே ஒரு வழி இருக்கிறது. ஒரு நாள் சுமை ஒன்று 2-3 ஏற்றி அங்கு அவர் வணிகம் செய்வதற்காக வைத்திருந்த பொருள்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு அந்த இடத்தையும் காலி செய்து கொண்டு போய்விட்டார். எங்கே போனார் என்று யாருக்கும் தெரியவில்லை. நூற்றுக்கணக்கானோர் அவரிடம் பணத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். அவ்வளவு பேரும் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டார்கள். இந்தியாவுக்குள்ள எங்கே இருக்கிறார் என்பதை இன்னும் கண்டுபிடிக்க இயலவில்லை. இது நூற்றுக்கணக்கானோருடைய வயிற்றில் அடித்ததனுடைய பலன் என்ன ஆகும் என்பது இந்த ஊழ் மூலமாக தெரியும். ஒரு பிறவியிலே இந்த பிறவி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இப்ப நாம எத்தனையோ பிறவிகளை எடுத்து வந்திருக்கிறோம் என்பதை மணிவாசகர் சிவபுராணத்திலே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி என்று அவர் பிறவிகளை அடுக்குகிறார். எத்தனை கோடி பிறவிகள் இருந்தது என்று எண்ண முடியாது. அந்த அளவுக்கு பிறவிகளை நாம் ஒவ்வொரு சிறு தவறு செய்கிற போது மீண்டும் அந்த பிறப்பு வந்துவிடும். அதனாலதான் திருவள்ளுவர் பெருமான் அந்த கத்தி மேல நடக்கிற மாதிரி நடக்கணும் வாழ்க்கையில என்ன எல்லாம் சொல்லுவான். இல்லே, வாழ்க்கையை என்ஜாய் பண்றா அப்படிமா. எல்லா வேணாலும் என்ன தப்பு வேணாலும் பண்ணு, அதெல்லாம் என்ஜாய் பண்றதா. வாழ்க்கையில தப்பு செய்து உருப்படாமல் போவதை இப்படி என்ஜாய் பண்ணுவது என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அடுத்தபடியும் கெடுத்து விடுவான். இன்று ஒரு நாள் தானே என்பான். இதனுடைய வினை கெட்டவனுக்கு ஒரு பங்கு, கெடுத்தவனுக்கு பல மடங்கு. அதனாலே கத்தி முயல் நடப்பது போல் நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறு பிழை கூட செய்யாமல் நடத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இப்படி நடக்கிறதே என்று ஆராயப்படும் என்று சொன்னார்கள் 169வது குறள்ல. ஐயோ, நல்லது செஞ்சவெல்லாம் இப்படி இருக்கிறானே, கெட்டது செஞ்சவெல்லாம் அப்படி இருக்கானே என்று அங்கலாய்க்கிற போது அது நினைக்கப்படும் என்று சொன்னார் அல்லவா அழுக்காராமையில. அது மாதிரி
அது நினைக்கப்படும். ஏனென்றால் பிறவிதோறும் போன பிறவியில் கூட நன்றாக இருந்திருக்க கூடும். அதற்கு முந்தைய பிறவி, அதுக்கு முந்தைய பிறவி, ஒவ்வொரு பிறவியிலும் இருக்கிற போது அந்த குற்றங்கள், அவன் செய்த பிழைகளெல்லாம் அவன் மேல் பழியாக சேர்ந்து கொண்டே இருக்கும். அது அதுக்குத்தான் அந்த இறை வழிபாடை வைத்தார்கள். இறை வழிபாடு என்று ஒரு பயத்தை ஏற்படுத்தியதனுடைய நோக்கமே, நம்முடைய சிந்தனையில் இது மாதிரி பிழையான எண்ணங்கள் வந்துவிடக் கூடாது என்று இந்த இறை வழிபாட்டை வைத்தார்கள். நம்முடைய பிறவி தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று. இப்படி தவறான எண்ணங்கள் வந்து விடாமல் இருப்பதற்காக அந்த அந்த இறைவனுடைய திருப்பெயர்களை சொல்லிக்கொண்டே இருத்தல் என்கிற அடிப்படையை வைத்தார்கள். ஆகையினால இப்படி நல்லவாம் தீயவாம், நல்லவையெல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. செல்வம் செய்வதற்கு தீயவும் நல்லவாம். சில வணிகர்கள் அல்லது வேறு வேறு துறைகளில் உள்ளவர்கள், அதாவது பொய், புரட்டு, வஞ்சனை, சூது, இது நல்லா இருக்கும், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அவரே நமக்கு நல்லது செய்யற மாதிரி நடிப்பார். ஒரு ஒன்று வேண்டாம், ஒரு ஒரு 10 பழம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எடை போட்டு வாங்க. அந்த 10 பழத்துல ஒரு 2 பழத்தை அவர் ஏதாவது திணிச்சிருவார். உள்ளே அழுகி இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம். நம்ம அந்த அந்த பழத்தை கடைசியாக அறிவோம், அறிந்து உண்ணலாம் என்று. அது இன்னும் அதிகமாக வீணாகிவிடும். இது ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக. இது மாதிரி தன்னிடம் போகாத சரக்கை அடுத்தவன் தலையிலே கட்டி விடுவது, இப்படியெல்லாம். அடியேன் ஒரு 19 ஆண்டுகள் வணிகத்துறையில் இருந்தேன். என்னுடைய தந்தையார் அறம் சொல்லி கொடுப்பார். 4,4 ரூபாய்க்கு நான் ஒரு சேலை வித்திருக்கிறேன். ஒரு சேலை 4,4 ரூபாய். அம்பாசமுத்திரத்துல 4 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு, அங்கிருந்து தொடர்வண்டி மூலமாக அது கட்டுக்கூலி, இறக்கு கூலி, சுமையுந்து கூலி எல்லாம் 4 அணா. அதற்கு மேல் 4 அணா வைத்து அந்த சேலையை விற்க சொல்லி விடுவார். அதுதான் அறம். இப்பொழுது ஒரு ஒரு வேட்டி 100 ரூபாய்க்கு தயாராகிறது என்றால் அது 400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதனுடைய அசல் விலை 100 ரூபாய் தான். ஏனென்றால் விளக்கு மட்டுமே கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கான். அந்த கடை முழுவதும் குளிர்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது, குளிர்மை அரங்கமாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் வேலை செய்கிறார்கள். இந்த 4 அணா கதையெல்லாம் இங்க உதவாது. அதை 100 200 விற்கலாம், விற்றாலும் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் என்றாலும் அதை 400 ரூபாய் 500 ரூபாய் அளவுக்கு விற்கிறார்கள். அதனால தர்மம் போயிடுச்சு, அறவாழ்வு. அதனாலதான் கொல்வதும் குறை கூடாது, கொல்வதும் மிகை கூடாது, கொடுப்பதும் குறை கூடாது, பல்வட்டம் பகர்ந்து வீசுதல் என்று சங்க இலக்கியத்திலே பட்டினப்பாலையிலே சொல்லி வைத்தார்கள். அதிலே அறம் காக்க வேண்டும் என்று. ஆகையினால தீயவாம் என்ப சிறப்பா எழுதியிருக்கிறார். நல்லவையெல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் சேர்ப்பு. செல்வம் செய்வதற்கு இது நல்லது என்று இப்படி பிழைகளை வஞ்சனையாக, பொய்யாக சொல்லி விற்றால் அதனுடைய விளைவுகள் நம்மை சேரும் என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக விளக்குகிறார்.